சமூக சேவகரும் டாக்டர் பட்டம் பெற்ற பாரதிய ஜனதா கட்சி அரியாங்குப்பம் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் தொகுதி மக்களுக்கு கொடை மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் வசந்தராஜா, மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி மற்றும் மாநில மகளிர் அணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டிக்வா புயலால் பெய்த கனமழை காரணமாக ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் ஆகியவை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் பொறுப்பாளர் சுரேஷ் தலைமையில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம், நோனாங்குப்பம், டோல்கேட், தானாம்பாளையம், தவளக்குப்பம், ஆண்டியார்பாளையம், பிள்ளையார்திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சுரேஷின் ஆதரவாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். டிக்வா புயலால் தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக மணவெளி தொகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் மணவெளி, டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தார்பாய்களை வழங்கினார். நல்லவாடு மீனவ கிராமத்திற்கு 1000 பிரெட் பாக்கெட்டுகள் வழங்கினார். மேலும் தொகுதி முழுவதும் 6000 நபர்களுக்கு புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் உணவு ஏற்பாடு செய்து அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்தார். புதுச்சேரி ஏம்பலம் பகுதியில் உள்ள நத்தமேடு, பழையபேட் பகுதிகளில் மழைக்காலங்களில் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு உடனடியாக உதவி மற்றும் நிவாரணப் பணிகளை விநாயகா மிஷன் எஜுகேஷன் டிரஸ்ட் தொடர்ந்து செய்து வருகிறது. மழை காரணமாக சிரமத்தை எதிர்கொள்ளும் மக்கள் தேவைகளை கருத்தில் கொண்டு உணவு, அத்தியாவசிய பொருட்கள், குடிநீர், பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை டிரஸ்ட் உறுப்பினர்கள் வழங்கி வருகின்றனர். இந்த நிவாரணப் பணிகளை டிரஸ்ட் தலைவர் சுரேஷ் தலைமையில் சங்கர், சுபாஷ், நாகராஜ், பிரகாஷ், சஞ்சய், சந்துரு, மஞ்சுளா, அபிராமி, அன்பு, சித்ரா, சங்கீதா ஆகியோர் ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வருகின்றனர். டிக்வா புயல் முன்னெச்சரிக்கை மற்றும் தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பல்வேறு பகுதிகளுக்கும் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம், வீராம்பட்டினம், தேங்காய்திட்டு, புதுக்குளம், சண்முகம் நகர், சொர்ணா நகர், கண்ணம்மா தோட்டம், பிசிபி நகர், கோட்டைமேடு, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் பால், ரொட்டி ஆகியவற்றை வழங்கி ஆறுதல் கூறினார். மேலும் அரியாங்குப்பம் தொகுதி சண்முகம் நகரில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 30,000 பேருக்கு ரூபாய் 60,000 மதிப்பிலான தார்பாய்களை அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கி ஆறுதல் கூறினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி, ஜீவா, ஜெயக்குமார், அன்பு, சண்முகம், நகரை சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம், அபிஷேகப்பாக்கம், புதுக்குப்பம், டோல்கேட், நோனாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் டிக்வா புயல் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தன்னுடைய இல்லத்தில் உணவு சமைத்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி அன்னதானம் வழங்கினார். இந்நிவாரண சேவையில் அந்தந்த பகுதிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஹலோ
சமாதானம், தர்மநெறி மற்றும் அமைதி ஆகியவற்றை வலியுறுத்தி அருளாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தெய்வ சிகாமணி சுவாமிகள் நிறுவனர் பிரபஞ்சானந்தா தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநிலம் அகில பாரத இந்து மகாசபா தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் அடிகளார் முன்னிலை வகித்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபா மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆன்மீகத்தையும் அறநெறி அரசியலையும் நிலைநாட்டுவதற்கான தங்களின் ஆதரவை ஆலோசனைகளையும் வழங்கினர். அனைவரும் ஒன்று சேர்ந்து அறநெறி அரசியல் மலரட்டம் என்ற உயரிய லட்சியத்துடன் செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தின் நிறைவாக திருச்சிற்றம்பலம் என்று கூறி நிறைவு செய்யப்பட்டது. நம்முடைய மண்ணிலே இருந்துதான் வான்மலை வளாது பெய்த மணிபலம் சுரக்க கோன்முறை மன்னன் அரசு செய்த குறைவில்லாத உயிர்கள் வாழ்க என்று இந்த மண்ணிலே இருந்துதான் அந்த உயர்ந்த தத்துவம் உலகத்திற்கு தரப்பட்டது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியலிலே இருக்கக்கூடியவர்கள் அதை விட்டு விலகிச் செல்லக்கூடிய ஒரு வருத்தத்திற்குரிய நிகழ்வுகள் இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பரிசார்த்தமாக தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து பொருட்காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் முழுமையாக மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடிய ஆன்மீக அருளாளர்கள் இங்கே புதுவை மண்ணிலே மக்களினுடைய பிரதிநிதிகளாக வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் தீர்மானம் செய்திருக்கிறோம். இதன் மூலமாக இந்த புதுவை மண்ணில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, பாரதம் முழுவதும் இந்த உயர்ந்த ஆன்மீகம் தர்மம் எதிரொலிக்கப்பட்டு இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியல் மலர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அரசியலிலே இருக்கின்றவர்களை நாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, மனித வாழ்க்கையில் பணம் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். பணம் வேண்டும் என்கிறவர்கள் தொழில் செய்யுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், விவசாயம் செய்யுங்கள், வேறு எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் மனித வாழ்க்கையில் தெய்வீகமான, புனிதமான, உயர்ந்த ஆன்மீகமான, உயர்ந்த தர்மமான அரசியலிலே இருந்து கொண்டு அரசியலிலே சில கோடிகளை முதலீடு செய்து பல ஆயிரம் கோடிகளாக அதை ஈட்டுவதற்கு, மக்கள் பணத்தை சுரண்டுவதற்கு, மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அரசியலை பயன்படுத்தாதீர்கள் என்று நாங்கள் மன்றாடி கேட்டுக் கொள்கிறோம். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம், அண்ணாவீதி, துளசி முத்து மாரியம்மன் ஆலயம் பின்புறம் வசிக்கும் நரிக்குறவை இன மக்களுக்கான புதிய வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் மேட்டுப்பாளையத்தில் புதிய மீன் அங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜை ஆகியவை நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த பணியானது ஆதி திராவிட நலத்துறை மூலம் சுமார் 1,36 லட்சம் ரூபாய் மதிப்பில் நரிக்குறவர்களுக்கு புதிய வீடும், 36 லட்சம் ரூபாயில் மேட்டுப்பாளையம் புதிய மீன்கள் மார்க்கெட் அமைக்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள், NR காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் டிசம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் DGPயிடம் மனு அளித்திருந்தனர். அதன்படி காலாப்பட்டு முதல் கன்னியக்கோவில் வரை நடைபெறும் ரோட் ஷோவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது.
அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனுமதி கோரி மனு அளித்தனர். மேலும் ரோட் ஷோ நடத்த 3 நாட்களே உள்ள நிலையில் இதுவரை புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் 2வது முறையாக டிஜிபியை சந்தித்து அனுமதி கேட்டு வந்திருந்தார். டிஜிபியை சந்தித்துவிட்டு வெளியே வந்த புஷி ஆனந்திடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். ஆனால் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் விரைவில் அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் விநாயகா மிஷன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு கண்காட்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இலவச மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர். மேலும் அங்கு சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு மற்றும் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு செயல்விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரபல சமையல் கலை நிபுணர் தாமு, மருத்துவமனையின் மேலாண் இயக்குனர் டாக்டர் தேவராஜன் ஆகியோர் பங்கேற்று சர்க்கரையில் அக்கறை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினர். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய சமையல் கலை நிபுணர் தாமு, சர்க்கரை நோயை தடுக்க நமது பாரம்பரிய சமையல் உதவும். இதனை 5000 பேரை வைத்து பரிசோதித்ததாகவும், நமது உணவில் சம அளவிற்கு மருந்து உள்ளது. ஜங்க் ஃபுட் என கூறப்படும் துரித உணவில் ஏராளமான ரசாயனங்கள் உள்ளன. இதனை சாப்பிடுவதால் கடந்த 10 ஆண்டுகளாக கேன்சர் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் நமது குழந்தைகளுக்கு ஜங்க் ஃபுட்டை தவிர்த்து பாரம்பரியமிக்க உணவு கொடுங்கள். அம்மாவின் உணவை தவிர்க்காதீர்கள். அம்மா உணவில்தான் பாசம், அன்பு, மருந்து இருக்கிறது என்று கூறினார். மிளகு மற்றும் பூண்டை தினமும் எடுத்துக்கொண்டால் நோயிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று தாமு கூறினார். நம்ம உணவு எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் வெரைட்டிஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் கொடுக்குற நிறைய பொருள்கள், நான் சொல்றதுலேருந்து தனியா, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, புதினா, மெயினாக நம்ம அதுக்கு டெய்லி கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்க்கணுன்றாங்க, புதினா சேர்க்கணுன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர் கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகுது. இதெல்லாம் ப்ரூவன் ஆக்சுவலி. அதே மாதிரி ஆன்டிசெப்டிக் மஞ்சள் யூஸ் பண்ணுறோம். Not that the disease has to come to us. Only thing is eat well and control your. நம்ம டாக்டர் போகும்போது நம்ம எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கிறோம். சுகர் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ண முடியாது, 3 நாள் ஆகும். கண்ட்ரோல் இருந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி your sugar will come down. You will be happy. ஏன்னா எதை பொறுத்த வரணும், இவங்க டாக்டர்ஸ் போடுறாங்க, எவ்வளோ இதுக்கு எல்லாம் பார்க்கணும், எவ்வளோ சஃபர் பண்ணணும்னு பார்க்கணும். And my feeling always, as far as possible, not to go to hospitals. ஃபுட்லேயே உங்களுடைய டிசீஸை கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக live longer. I want everyone to live longer and thank you for the opportunity. Stay blessed. Thank you so much. நம்முடைய புதுச்சேரியின் சின்னமான இந்த ஆழி மண்டபத்தை கொடுத்து இப்பொழுது பொன்னாடை அணிவித்து நம்மளுடைய புதுச்சேரியின் சின்னம் அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய ஆழி மண்டபம் அதை நினைவு பரிசாக வழங்குகிறார். நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் பத்மஸ்ரீ செஃப் தாமு அப்பா அவர்களுக்கு மரியாதை அப்படின்னு நமக்கு இன்னைக்கு தான் தெரியுது. நம்மளுடைய புதுச்சேரியின் ஆழி மண்டபத்தை நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்களுக்கு வழங்குகிறார். காரைக்கால் நகராட்சி திடலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறும் வார சந்தை டிக்வா புயலின் காரணமாக பெய்த கனமழையால் முற்றிலும் சேரும் சகதியமாக மாறியது. மழை குறைய தொடங்கியிருந்தாலும் சந்தை திடல் பகுதிகளில் நீர் வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் தேங்கியிருந்தது. இந்த வார சந்தையில் உள்ளூர் மற்றும் வெளிமாநில வியாபாரிகள் காய்கறி, பழங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்கின்றனர். ஆனால் சந்தைக்கு வந்த பொதுமக்கள் மழைநீர் நிறைந்த சேற்றில் நடந்து காய்கறி வாங்க முடியாத நிலை என்ற அதிர்ச்சியுடன் பொருட்கள் வாங்காமல் திரும்பி சென்றனர். கார்த்திகை மாதம் என்பதாலும் ஐயப்பன் மாலை அணிந்த பக்தர்கள் பெரும்பாலும் சைவ உணவையே பயன்படுத்துவதாலும் காய்கறிகளுக்கான மக்களின் தேவை அதிகமாக இருந்தது. ஆனால் சேரும் சகதியும் சுகாதாரமற்ற சூழலும் காரணமாக மக்கள் தேக்கத்துடன் காய்கறிகள் வாங்க முடியாமல் தவித்தனர். காய்கறி விற்பனையாளர்கள் பல ஆண்டுகளாக மழைக்காலங்களில் சந்தை திடலில் நீர் தேங்குவது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மக்கள், வியாபாரிகள் இருவருமே சிரமப்படுவதை அதிகாரிகள் புறக்கணித்து வருவது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தனர்.
சந்தை திரள் இவ்வாறு தொடர்ந்து சேரும் சகதியமாக மாறுவதால் சமூக ஆர்வலர்கள் நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். சந்தை திரளை உடனடியாக மணல் நிரப்பி மேடாக மாற்ற வேண்டும், நீர் வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும், சுகாதார வசதிகள் நடப்பதற்கான பாதை உள்ளிட்ட அடிப்படை அம்சங்கள் போர்க்கால அடிப்படையில் உருவாக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வளவு முக்கியமான வார சந்தை மழைநீர் வடிகால் இல்லாமையால் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் சேரும் சகதியமாக மாறுவது பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்கள் சகஜ நிலைமையை தொலைத்து வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு தரப்பினர் உணவு மற்றும் நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் திருபுவனை தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட சன்னியாசிக்குப்பம், களித்தீத்தால்குப்பம், மதக்கடிப்பட்டு, நல்லூர் மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு மழையால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு உணவு வழங்கினார். இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மடகரிப்பட்டு ஆனந்தன், நல்லூர் கோதண்டம், குச்சிபாளையம் தங்கமணி, சன்னியாசிக்குப்பம் கணேசன், பகவதி, பொன்னம்பலம், பால்ராஜ், வாசுதேவன், நவீன்குமார், அங்காளன், ரோஹித், அகிலன், தணிகைமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், கோபூஜை, தனபூஜை, மகாலட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை, சாந்தி ஹோமம், வாஸ்து ஹோமம், காப்பு கட்டுதல், சுவாமிகள் பிரதிஷ்டை ஆகியவற்றை தொடர்ந்து முதல் கால, 2ஆம் கால, 3ஆம் கால, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. யாத்ராதானம், கடம்புறப்பாடு, ராஜகோபுர விமான கலசத்திற்கு கும்பாபிஷேகம் மற்றும் ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் மூலவருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக கலை இலக்கிய பகுத்தறிவு அமைப்பாளர் சிவசங்கரன், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போத்தி மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக கலை இலக்கிய பகுத்தறிவு அமைப்பாளர் சங்கர் கோவில் நிர்வாகிகளிடம் நிதியுதவி வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அம்மன் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அங்க போய் தான் புக் பண்ணிக்கணும். ஆன்லைன் அங்க போய் நேரா போயிட்டு புக் பண்ணிக்கணும் நிலக்கல்ல. மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம், அபிஷேகப்பாக்கம், நோனாங்குப்பம், ராஜீவ்காந்தி நகர், சடா நகர், ஆண்டியார் பாளையம் ஆகிய பகுதிகளில் ட்விட்டா புயல் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்குவதற்காக சமூக சேவகர் ராமு ஏற்பாட்டில் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறி அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் கலைவாணன், இளஞ்செழியன், ஷாஜஹான், தயாளன், நாகராஜன், சங்கர், ஆனந்தவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலை பார்க்குறியா சொல்றாரு.
வங்கக்கடலில் உருவான ட்விட்டா புயலின் தாக்கத்தால் புதுச்சேரி உழவர்கரை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் மழை மற்றும் வெள்ளம் ஏற்பட்டு அங்கிருந்த மக்கள் உணவு சமைக்க முடியாத சூழ்நிலையை எதிர்கொண்டனர். இந்த நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் சரண், தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் அன்னை தெரசா ஃபவுண்டேஷன் சேர்மன் முனைவர் லாவண்யா உடனடி நிவாரணப் பணியில் ஈடுபட்டார். லாம்பட், சரவணன் நகர், பாவாணர் நகர், ஜே நகர், வயல்வெளி பகுதி, பிச்சைவீரன்பேட், தக்கக்குட்டை, மேரி உழவர்கரை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினார். இந்த நிவாரணப் பணியில் அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ், முருகன், ஐயப்பன், செல்வமணி, வேலு, ஆரோக்கியதாஸ், அன்பழகன், குமார், ஜில்பர், பவுலன், லூத்சாமி, ஃபெனிக்ஸ், அருள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பேரிடர் காலங்களில் துயர் அனுபவிக்கும் மக்களுக்காக செய்யப்படும் இத்தகைய செயற்பாடுகள் சமூக முன்னேற்றத்திற்கும் மனிதநேயத்திற்கும் ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்துள்ளதாக பொதுமக்கள் பாராட்டுகின்றனர். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழையால் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளன. மேலும் அப்பகுதி மக்கள் வாழ்வாதாரமின்றி வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இதனையடுத்து அதிமுக தொகுதி செயலாளர் கமல்தாஸ் ஏற்பாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பால், பிரெட் வழங்கப்பட்டது. தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் மாநில துணை செயலாளர் நாகமணி முன்னிலையில் பொய்யாக்குளம், தமிழன்னை நகர் உட்பட பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வீடு வீடாக நேரில் சென்று ஆறுதல் கூறி பால், பிரெட்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் ராஜேந்திரன், மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் தயாளன், தொகுதி தலைவர் சிவா, தொகுதி இணை செயலாளர் ராதா, துணை செயலாளர் மாலதி, துணை செயலாளர் வீரமுத்து, மேலவை பிரதிநிதி நாராயணசாமி, வார்டு செயலாளர் முனுசாமி, செந்தில்குமார், தங்கதுரை மற்றும் ஜெயராம், கதிர், ரமேஷ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்படியே ஓகே. ஓகே எப்படிதான் போடணும் அப்படியே. புதுச்சேரி மணவெளி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நவம்பர் 27 கணபதி பூஜை தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலைகளில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று 4ஆம் கால யாக பூஜையுடன் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக விழா முடிந்தவுடன் பொதுமக்களுக்கு நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் ட்விட்டா புயல் காரணமாக பெய்த கனமழையால் பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்க தவிர்த்து வீட்டிலேயே முடங்கி கிடந்தனர். இதனையடுத்து அரசியல் பிரமுகர்கள், சமூக சேவகர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட சானரப்பேட்டை, முத்திரையர்பாளையம், தர்மாபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையால் பாதித்த பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் கோதண்டராமன், சுப்பிரமணி, ஜெகதீஷ், பூபாலன், பாலு, பாஸ்கர், செல்லதுரை, தேவநாதன் மற்றும் ஜோதி உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத் துறையின் கீழ் வரும் உதவியாளர் பதவிகளுக்கு நேரடி நியமனத்திற்காக 2025 ஜூன் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 234 உதவியாளர் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் வரும் கிராம நிர்வாக அலுவலர் பதவிகளுக்கு நேரடி நியமனத்திற்காக 2025 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் 29 பணிகள் மற்றும் 2025 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதியன்று நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற கிராம உதவியாளர் 37 பதவிகள், பல்நோக்கு பணியாளர் 8 நபர்கள் என அனைவருக்கும் பணியாணை வழங்கும் நிகழ்வு கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினர். இதன் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி,
KSP ரமேஷ், பாஸ்கரன் என்ற தக்ஷணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், சிவசங்கரன், தலைமை செயலர் சரத் சௌஹான், வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் கிருஷ்ணமோகன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அடுத்ததாக எம் ஜோஸ்பின் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எம் ஜோஸ்பின் இவர்களை தொடர்ந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் அவர்களுக்கான பணி நியமன ஆணை வரிசையில் முதலாவதாக தீப்திகா சித்தன்குலா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தீப்திகா சிந்தகுலா அவர்களை தொடர்ந்து டி ரித்திகா அவர்களை அழைக்கின்றோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட் டி ரித்திகா அவர்கள். அடுத்ததாக என் அஸ்வின் அவர்கள். அவரை தொடர்ந்து பி சுசித்ரா தேவி அவர்களை அழைக்கின்றோம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2002 நடைபெற்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி 2 ஆண்டுகள் நடைபெற்றது. ஆனால் ஒரே மாதத்தில் முடிக்க வேண்டும் என்பதற்காக ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற அரசு பணியாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதன்படி மேற்கு வங்காளத்தில் 23 பேர், தமிழகத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி பல மாநிலங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இதற்கு மத்திய தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்றார். ட்விட்டர் புயல் காரணமாக பெய்த மழையால் காரைக்காலில் சுமார் 3000 ஹெக்டேர் விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள், பயிரிடப்பட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக திருக்கனூர், பாகூர், மண்ணாடிப்பட்டு, திருபுவனை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக சேதம் ஏற்பட்டுள்ளது. எனவே விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், சேதமடைந்துள்ள குடிசை வீடுகளுக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும். தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லவில்லை, கூலி தொழிலாளிகளுக்கு வேலை இல்லை, விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டார். இந்த மருந்து தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் எங்கிருந்து வந்தன? இந்த கேள்விகள் எல்லாம் இதிலிருந்து வருகிறது. அந்த திரு ராஜா அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக பொறுப்பில் இருக்கின்ற ஒருவருடைய அரவணைப்பிலே இருக்கிறார். அந்த ராஜா என்பவர் தினமும் அந்த பாரதிய ஜனதாவில பொறுப்பில் இருக்கின்ற ஒரு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஆட்சியில் இருக்கின்ற, ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கின்ற, குறிப்பாக அந்த அந்த அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற, அது மட்டுமல்லாமல் அந்த ஆட்சியிலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவருடைய அலுவலகத்திலே தினமும் அங்கே இருப்பவர். குறிப்பாக சட்டமன்றத்திலே அவருடைய அந்த ராஜாவினுடைய நடமாட்டம், அந்த அதாவது வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சபையினுடைய நாயகருக்கு அவர் நெருக்கமாக இருந்திருக்கிறார். இது நான் சபையினுடைய நாயகர் தான் சொன்னேன். நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை பத்தி உங்களுக்கு என்ன, நெருக்கமாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கெல்லாம் அவர் நெருக்கமானவர் இருந்திருக்கிறார். இதனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர் மீது இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க போனால் திரு ராஜா அவர்களுக்கு ஆதரவாக இந்த அதிகாரிகளை மிரட்டி வேலை செய்ய விடாமல் இந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இது கூட்டு சதி, அதாவது மாநில நிர்வாகத்தினுடைய தோல்வி.